இன்னைக்கு வலைய வச்சு பார்க்கணும். நிறைய மீன் மட்டும் கிடைச்சது நமக்கு அதிர்ஷ்டம் தான். யார் அது? யாரும் நடக்கிறாப்புல தண்ணில. ஐயோ கடவுளே, இப்ப நான் யாரு கூப்பிடுவேன்? யாரும் பக்கத்துல கூட இல்லையே. கடவுளே, ஐயோ யாராவது ஓடுவாங்க, சீக்கிரமா இங்க வாங்க. என்ன முத்து, என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? ஐயா ஐயா, சீக்கிரமா வந்து ஏரி கிடைக்குவாங்க ஐயா. ஏண்டா, என்ன ஆச்சு சொல்லு முதல்ல. ஐயோ, அங்க ஒரு பொண்ணோட பணம் மிதந்துட்டு இருக்குல்லையா, சீக்கிரமா வந்து எடுக்கணும் வாங்க. பொண்ணோட பணமா? ஏரியிலையா? ஐயோ சரி வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க எல்லாரும். ஐயோ, யாரும் தெரியலையே அந்த பொண்ணு. என்னெல்லாம் பாத்துட்டே இருக்கு, யாரும் தெரியலையே. டேய் முத்து, முனுசாமி, சீக்கிரம் போய் அந்த பொண்ணு தூக்குங்கடா. சரியா? இது தேவாவோட பொண்டாட்டி இல்ல? ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணுதான். இப்பதான் இவரோட புருஷன் செத்தான். அந்த துக்கம் தாங்க முடியாம ஏரியில வந்து செத்துட்டா போல இருக்கு. இப்பதான் போலீஸ் வந்து அவன் செத்ததுக்கே நம்ம எல்லா உயிரும் எடுத்துட்டு போச்சு. ஒரே டார்ச்சர் பண்ணி கேள்வி மேல கேட்டு சாவடிச்சானுங்க. பத்தாதுக்கு இவ வேற செத்துட்டாரு. ஆமா ஆமா, கொஞ்சமான கேள்வியா கேட்டானுங்க. ஏதோ நம்ம கொலை பண்ணி போட்ட மாதிரி சந்தேகப்பட்டானுங்க. சரி சரி, இத பத்தி போலீஸ்க்கு யாரும் தகவல் கொடுக்காதீங்க, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. அப்போ என்னங்க பண்றது? அவ சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு போலீஸுக்கு எல்லாம் தகவல் சொல்லாம அவளையும் புதைச்சிடலாம். ஐயோ பாவையா, ரொம்ப நல்ல பொண்ணு. புருஷ செத்த துக்கம் தாங்க முடியாம இப்படி பண்ணிட்டாரு பாவி. சரி சரி வாங்க, ஆக வேண்டியதை பாப்போம். ஐயோ அனு, அக்கா அக்கான்னு ஆசையா பேசிட்டு இருப்பியே, உனக்கா இந்த நிலைமை? கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல புருஷனும் செத்துட்டான், இப்போ உனக்குமா? அவந்திகா, 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 ஏன் நீ இப்படி கத்துற? என்னாச்சு? காலையில இப்படி கத்திட்டு வர? நம்ம பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு ஏரியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாலாம், தெரியுமா உனக்கு? ஒருவேளை நம்ம கனவுல கண்டது நிஜமா நடந்துச்சோ? யார் அந்த பொண்ணு? கார்த்திகா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தே ஆகணும். வா உடனே அந்த ஊருக்கு போ. நீ அந்த பொண்ணை பார்க்கணும்? எனக்கு பார்க்கணும், வா போலாம். சரி வா. போலாமா கார்த்திகா? போலாண்டி. ஆமா, அந்த ஏரியில குதிச்சு இறந்து போச்சு சொன்னீங்க பொண்ணு, அது பேர் என்னடி? அந்த பொண்ணு பேரா? அது சொன்னாங்கடி. அனு. அவந்தி, என்னடி என்னடி இப்படி வண்டி ஓட்டுற? எங்கேயாவது போய் முட்டிட்டு போறடி. என்னடி ஆச்சு அவந்திக்கா உனக்கு? எதுக்கு இப்படி ஓட்டுற வண்டிய? அந்த அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அனுடி. அனுவா? ஆமா, உனக்கு தெரியுமா ஏற்கனவே? அனுவா இந்த பொண்ணா இருக்குமோ? அனு, அனு, நேத்துதான் மாப்பிள்ள இருந்தாரு, இன்னைக்கு நீ அடி. நாங்க என்ன பாவம் பண்ண தெரியலையே அனு. அவந்தி, இதுதான் அந்த அனுவோட வீடு. கடவுளே, இது அந்த பொண்ணா மட்டும் இருக்க கூடாது. நான் கனவுல கண்ட அந்த பொண்ணா மட்டும் இருக்கவே கூடாது. அவந்தி, அவந்திகா, இது யாருமா? உன்னோட ஃப்ரெண்டா? தூக்கு தூக்கு. யாருமா இந்த பொண்ணு? அனுக்கு தெரிஞ்ச பொண்ணா? பார்த்தவொன்னே மயங்கி விழுந்துட்டா. அது வந்து ஆண்டி, தெரிஞ்சவங்களா எனக்கு தெரியல. இவ கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல ஒருத்தவங்க ஏரியில விழுந்து இறந்துட்டாங்கன்னு. உடனே பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. இப்படி பார்த்தவொன்னே மயங்கி விழுந்துட்டா. இவளுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டி. பாவி பொண்ணு. நேத்து தாமா இவ புருஷன் இருந்தா ஆக்சிடென்ட்ல. அந்த துக்கம் தாங்க முடியாம ஏரியில எது குதிச்சு செத்து போயிட்டாமா. அவந்தி, அவந்தி. கார்த்திகா, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? அனுவோட வீட்டுல தான் இருக்கோம் அவந்தி.
அனுவோட வீடா? ஏமா, என் பொண்ணு உனக்கு தெரியுமா? பார்த்ததும் அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விட்டுட்டேன். அது அது வந்து ஆண்டி, எப்படி இருந்தாங்க இவங்க? அது ஏமா கேட்குறேன். நேற்று தான் அவ புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தான். அந்த துக்கம் தாங்க முடியாம இவ்வளோ ராத்திரி போய் ஏரிக்கரை மேலேருந்து குதிச்சு தண்ணியில விழுந்து இறந்துட்டாமா. தற்கொலை பண்ணி இறந்துட்டாளா? இல்ல, இல்லவே இல்ல. இது அந்த பேய் தான் கொண்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். இப்பவே போய் அங்க ஆராய்ச்சி பண்றேன். அவந்தி, உனக்கு என்னாச்சு? ஏன் அவங்கள பார்த்தது மயங்கி விழுந்த? அது அது நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த ஊர்லயே இந்த ஊரை பத்தி தெரிஞ்ச வயசானவங்க யாராச்சும் இருக்காங்களா? இந்த ஊர்லயா? அதாண்டி, பக்கத்தூர்ல. இப்போ அனுவை பார்க்க போறோம்ல, அந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு தெரியுமா? அந்த ஊர்ல ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கூட இப்ப அங்க இல்லடி. அவங்க பையன் வீட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன். அந்த பாட்டியை நான் பார்க்கணும் கார்த்திகா. எப்படியாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அவங்க பையனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ல முடியுமா உன்னால? எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் உனக்கு எல்லாமே அப்புறமா சொல்றேன்டி. ப்ளீஸ் எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்றியா? சரிடி, அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு. நான் அவகிட்ட கேட்டு விசாரிச்சு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏ அவந்தி, எங்கே போற? இப்போதான் மயக்கம் போட்டு வந்த, ரொம்ப டயர்டாக இருக்க. அதுக்குள்ளே எங்கே போற? வந்து சொல்கிறேன். இவ என்ன எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னு எதுவும் மறைக்கிறா? என்ன மறைக்கிறான்னு தெரியலையே. அன்னைக்கு இங்கதான் அந்த கண்களை நான் பார்த்த முதல் முறையா. இங்க இங்க என்னவோ நடக்குது. என்ன இங்க இருக்கு? என்னது இது? எங்க எங்க போச்சு இந்த பொம்மை? இப்பதான் இங்க இருந்து போட்டோ எடுத்தேன். அதுக்குள்ள எங்க மாயமா மறைஞ்சிச்சு. இப்பதான் இங்க இருந்து போட்டோ எடுத்தேன். அதுக்குள்ள எங்க மறைஞ்சது? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அந்த பாட்டியும் இப்ப ஊர்ல இல்ல. நான் என்னத்தை பார்ப்பேன், என்னத்தை கண்டுபிடிப்பேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. யார் நீங்க? என்ன பொண்ணு, தனியா இங்க என்ன தேடிட்டு இருக்க? அவ்வளவு தைரியமா உனக்கு? நீங்க யாரு? உனக்கு நான் யாருன்னு தெரியணுமா? இல்ல நீ தேடிட்டு இருக்கே அத பத்தின விட தெரியணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இங்க எதுக்கான விடைய தேடி அலைஞ்சிட்டு இருக்கியோ அதுக்கான விட எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமா? அதுக்கான விட உங்களுக்கு தெரியுமா? இங்க என்னதான் நடக்குது சொல்றீங்களா? முதல்ல இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலாம். இங்க அந்த கண்ணு ஒன்னதான் பாத்துட்டு இருக்கு. வா. என்ன பாத்துட்டு இருக்கா? எங்க? காணுமே. இங்க இருந்து வா போலாம். அப்பதான் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியும். சரி, வரேன்.